ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு எம்பி கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃப்ரூட்டில் எப்படி செகண்ட் சி போகிறது தான் பார்க்க போகிறோம். அது செகண்ட் சி போகிறதுக்கு 700 லெவல் தேவை. நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது என்ன கதைனா, நான் போன வீடியோவில் வந்திருந்த அந்த ஐடி வந்து என் ஃப்ரெண்டோட ஐடி, இது வந்து என்னோடய ஐடி. நான் ஆல்ரெடி செகண்ட் சி போயிட்டேன். இப்போ வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் 818 நான் வந்து எப்படியெல்லாம் போகணும் அப்படின்ற மட்டும் அவங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ வந்து இப்படி வாங்க, போட்டுக்கு வர தேவை. இந்த இடத்துல மிலிட்ரி டிடெக்டிவ் அப்படின்னு ஒருத்தர் ப்ரிசனில் இருப்பான். இவங்கிட்ட நீங்கள் வந்து பேசணும். ஓகேவா? ஃபவுண்டைன் சிட்டிலேருந்து இங்கே வந்தோடனே ஃபவுண்டைன் சிட்டி 700 லெவலில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவானுங்களா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் யூ கோ டு 700 லெவல் என்னென்னோ சொல்லிட்டு இருப்பானுங்க. அது வந்து என்னன்னா, ப்ரிசனுக்கு வந்து வரணும். ஓகேவா? ப்ரிசனுக்கு வந்தீங்கன்னா மிலிட்ரி டிடெக்டிவ்னு ஒருத்தர் இருப்பான். இவங்கிட்ட நீங்கள் போய் பேசணும். இப்போ போய் நான் பேசுகிறேன். ஏன்னா என்கிட்ட பேசுவானு தெரில, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறான்ட்டு. ஓகே, டாக்கு. ஓகே அவன் வந்து ஐக்கன், அவன் வந்து நான் ஆல்ரெடி எடுத்துனால எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அதாவது என்ன சொல்லுவான்னா, ஸ்வான் வந்து தப்புச்சிட்டான், அவன் வந்து செகண்ட் சி போயிட்டான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஐஸ் அட்மிரலு, அவனை போய் நீ வந்து எனக்கு அவனை அடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃப்ரோசன் இதுக்கு போவோம். அங்கே இடத்துல தான் இருப்பான். அந்த இடத்துல ஒரு அரா இடத்த வாங்குவோம் பார்த்தீங்களா, அரா, அந்த இடத்துல வந்து நம்ம அவன் இருப்பான். அரா வாங்குகிற இடத்துல வந்து உள்ளே இருப்பான். ஒரு மரக்கட்டாக செய்யப்பட்ட டோராட்டம் இருக்கும், அதில் தான் உள்ளே உட்காந்துருப்பான். அவன் நின்றுட்டுருப்பான். அவனை போய் அடிக்கணும். அதை வந்து போன வீடியோவில் பண்ணது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி மக்களே. நான் வந்து ஒரு 583 லெவலில் இருக்கிறப்ப நான் வந்துட்டு வாங்கி சேபர் ஷாட் எடுத்து அவன்கிட்ட தந்தேன். இப்போ பண்ணுறது தான் என் ஐடி. நான் அது ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் என் ஐடியிலேயே ஐசன் மீடியில் எப்படி செகண்ட் சி போகணுன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் அது வந்து டெலிட் ஆயிடுச்சு. அது எதுவும் பண்ணி டெலிட் பண்ணி விட்டேன். இப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட ஐடியில் போய் அந்த ஐசன் மீடியில் அடிக்கிற வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரோசனில் வந்துட்டேன். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு ஐடி, அவன் ஐடியில் வந்து இன்னும் அடிக்கமான்னு இருக்கான். அதனால் அதையும் போய் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வாங்க. ஓகே, இப்போ தான் இதான் மக்களே என் ஃப்ரெண்டு ஐடி. ஓகேவா? இப்போ இந்த ஐடியில் தான் வந்து அடிக்க போகிறேன். இந்த ஐடி வந்து இந்த ஐடியில் தான் வந்து சேபர் ஷாட் எடுத்துருப்பேன். இந்த ஐடி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஐடி தான், ஆமாம் இந்த ஐடி தான் மக்களே. அப்படி வந்தீங்கன்னா அந்த கீ ஒன்று தருவானால, அந்த கீயை வச்சு இதை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? இது ஓப்பன், இந்த டோர் ஆட்டம் ஒன்று இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா முட்டு செஞ்சில் முட்டியிருக்கான் பார்த்தீங்களா, நடுவில் நிற்பான். யார் அடித்து வச்சாங்கன்னு தெரில, இங்கே ஓரத்தில் நின்றுட்டுருக்கான். இப்போ இவனை போட்டு நம்ம பழகணும், அதான் நம்மளோட வேலை. தம்பி வாப்பா. இவன் வந்து 700 பாஸ் மக்களே. ஓகேவா? 700 பாஸு. என்ன ப்ரோ நீ இப்போ தான் வாட்டருக்கு புத்தாலாம் வச்சுருந்தேன், என்ன ப்ரோ திடீர்னு லைட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரெண்டோட ஐடி. ஓகேவா? என் ஃப்ரெண்ட் ஐடியில் வந்து எலக்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் லைட்டு. இப்போ வந்து அவன் செகண்ட் சி வந்துட்டான். இப்போ வந்து அவன்கிட்ட யூஸ் பண்ணுற கிரியேஷன். ஓகேவா? இப்போ இவனை வந்து அடிக்கணும். இதை வந்து நான் ஏறான் மேலே இருக்கணுங்க, அந்த அவனுங்க செத்துட்டானுங்க. இவனை வந்து அடித்தாதான் இவன் வந்து ஏதோ சொல்லுவான், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சொல்லுவான்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் இருந்து இருப்பான் மக்களே. கரெக்டாக அது குகையாட்டம் இருக்கும். அப்படியே இந்த இடத்துல உள்ளே இருப்பான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ தான் போகிற கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் வீடியோ, அதாவது அடுத்த வீடியோ போர்ஷன்ஸ் எல்லாம் என்னது, அதாவது இந்த கிராஃப்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, போர்ஷன்ஸ் கிராஃப்ட் பண்ணுவோம்ல, அதே போர்ஷன்ஸுக்கு அந்த கிராஃப்ட் பண்ணுற போர்ஷன்ஸ்லாம் எதுக்கு யூஸு, என்ன யூஸு அப்படின்றத அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஒன்று வந்து அடிக்கணும் மக்களே. ஓகேவா? இவனை வந்து அடித்து முடிக்கணும் ஃபுல்லாக. இவன் வந்து ஒரே எபிலிட்டி தான் போட்டுட்ருப்பான், 2 எபிலிட்டி. இது ஒரு எபிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஐஸ் எட்ஜு ஒன்று போட்டிருப்பான். இவன் ஐஸ் அட்மிரல் பேருக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் ஃபுட் தான் யூஸ் பண்ணுவான். இங்கே ஐஸ் எட்ஜு போடுவான். எங்கள் ஆளை காணோம். போராடி போட்டான் பார்த்தீங்களா. அவன் வந்து கொஞ்சம் கோளாராட்டம். ஏன்னா நம்ம இந்த நான் இந்த சைடு நிற்கிறேன்னா, அவன் ஏதோ ஒரு சைடு பார்த்து போடுவான், நம்ம மேலே எதுவும் போடாது. அதான் ஒன்று ஸ்பெஷாலிட்டி ஆட்டமே. ஓகே, இப்போ அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எழுத்தாக ஒரு 2 அடி அடித்தா காலி. ரிஃப்ளெக்ஷன் கீக் வந்துருச்சா, அவ்வளோதான். இன்னும் ஒரே அடி ப்ளீஸ் ஒரு அடி வாங்கிக்கூடா. அவ்வளோதான் மக்களே. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, லாஸ்ட்டு. ஓகே, லாஸ்ட் 10 கண்ட்ரோல் ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாக்ட்லி என்ன கொடுக்கணும், எக்ஸாக்ட்லி தானே. ஆமாம், எக்ஸாக்ட்லி கேனாட் சே தட். ஓகே இவன் வந்து சொல்லிக்கிட்டே தான் கிடக்குறான். இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தேன்னா, நான் வந்து அவன் C2 போயிட்டான்,
C2 அவன் C2 ஹெல்ப் பண்ணது நான் தான், அதனால் நீ வந்து இப்போதைக்கு C2 போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வாங்க போகலாமா? ஓகே, இப்போ வந்து இந்த ஐடியில் வந்துட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐடியில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல, ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல, அந்த ஐசெட் மீடியா அடிக்கிற மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம ஐடியில் வந்து நம்ம மிடில் டவுனில் போய் எக்ஸ்பீரியன்ஸ்டு மிலிட்ரி டிடெக்டிவ்னு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட தான் போய் பேசணும். ஓகேவா? இப்போ அவன் வந்து மிடில் டவுனில் இருப்பான், மிடில் டவுனில் நின்று இருப்பான். அவன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா நான் வந்து உன்னை ஷீட் அமுச்சு விட்றேன், நான் அவன் ஷீட் அமுச்சு விட்றேன் அப்படி மாதிரி சொன்னான். பட் அரா கலர் நல்லா இருந்துச்சா மக்களே? க்ரீன் கலர் அரா கலரு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு மட்டும் போடுங்க. ஏன்னா நான் இன்னும் அரா கலர் வாங்கலாம் தான் இருக்குது. ஆரஞ்சு கலர் வாங்கலாமா எல்லோ கலர் வாங்கலாமான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் ரெண்டுமே நல்ல அரா கலர் தான். நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு 2000 ஃப்ராக்மெண்ட்ஸ் சேர்த்து ஃபிஷிங்கில் மட்டுமே சேர்த்து ஒரு 500 ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது அந்த 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ் போட்டு இப்போ மிச்சம் 500 ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்புறம் வந்து புத்தா யூஸர் மக்களே, ஃபைனலி எப்படியோ ஸ்டாக்கில் புத்தா இருந்துச்சு, நான் உடனே போய் வாங்கிட்டேன். அதனால தான் இப்போ காசு வருங்க ரொம்ப கம்மியாக இருக்கு. புத்தாவும் சேர்த்து அதுக்கப்புறம் வாட்டர் கும்ஃபு அதெல்லாம் சேர்த்தே ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிடில் டவுனு செஸ்ட்டு இருக்குது. செஸ்ட்டெல்லாம் இருக்காது மோஸ்ட்டாக, பட் வச்சுருக்காங்க. எவ்வளோ 37 நிமிஷம், அது உண்மை. ஓகே, இப்போ அப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போகணும். பிளாக் ஃபுட் பிளாட்டிடர். ஓகே, இப்போ வந்து அப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இருக்கான் பார்த்தீங்களா மக்களே, இவன் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு மிலிட்டரி இப்போ வாங்கி போய் பேசலாம். இப்படி வாப்பா. ஓகே, என்னது டாக்? ஓகே ஐ கேன். ஓகே எஸ்ரா. ஓகே, டெலிபோர்ட்டிங் மக்களே, செகண்ட் சீக்கு போகணும்னு டெலிபோர்ட் ஆகிட்டுருக்கோம். இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா அப்படி அந்த ஒரு கொஸ்டாட்டாக இருக்கும். சேவர் கொஸ்ட் எப்படி எடுத்தோமோ அந்த மாதிரி தான். ஃபைனலி எப்படியோ செகண்ட் சி வந்துட்டோம். பிளாக் ஃபுட் செகண்ட் சி வந்துட்டோம். செகண்ட் சீக்கு சீக்கிரம் பா. நடா விட மாட்டேங்கிறீங்க உள்ளாரான் ஐயே, சீக்கிரம் விட்றா டேய். அவ்வளோதான் மக்களே, லோடிங் டேட்டா செகண்ட் சி வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.